காசி தமிழ் சங்கமம் மற்றும் காசி நகர மேம்பாடு குறித்து வாரணாசி மாவட்ட ஆட்சியர் ராஜலிங்கத்துடன் செய்தியாளர் டார்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு முதலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த காசி தமிழ் சங்கமம் என்ற நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனைத்து வகையிலான லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய நிர்வாக பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர் திரு ராஜலிங்கம் அவர்கள். அவருடன் சில கேள்விகளை இது தொடர்பாக நாம் முன்வைக்க இருக்கிறோம். வணக்கம் சார். சார், வாரணாசி தமிழ்நாடு இதற்கு வந்து சங்க காலத்திலிருந்தே ஒரு மிகப்பெரிய இணைப்பான ஒரு பழமையான ஒரு சிட்டியாக இருக்கிறது. இது ரெண்டுமே ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த சிட்டியில் நீங்கள் வந்துட்டு மாவட்ட ஆட்சியராட்டு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வர்றீங்க. எப்படி சார் இந்த பணி போயிட்டுருக்கு? இல்லை, பணி சிறப்பாக போயிட்டுருக்குது. இது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய தொகுதின்றதால சவால்கள் நிறைஞ்சதாகவும் இருக்குது. அதே நேரம் ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு திருப்திகரமானதாகவும் சவாலானதாகவும் இருக்குது. ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த காசி தமிழ் சங்கமம் இந்த ஆண்டு நிகழ்வு வந்துட்டு எவ்வாறு சிறப்பாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது? இதற்கு முந்தைய ஆண்டு நடைபெற்றதுக்கும் இதற்கும் என்ன ஒரு வேறுபாடு, ஏதாவது முன்னேற்றங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, மக்களிடையே ஆர்வம் அதிகரிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காசி தமிழ் சங்கமம் இது 3வது எடிஷன். முதல் எடிஷன்லேருந்து காசி தமிழ் சங்கமத்தோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டு அவருடைய அந்த முழக்கத்தின்படி ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரம் எப்படி இணைஞ்சிருக்கு. இப்போ தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட வாரணாசியில் இருக்கக்கூடிய கலாச்சார ரீதியான சம்பந்தம் அடையாளம் என்னென்ன அதை பற்றி அங்கேருந்து வர்றவங்க தெரிஞ்சுக்கிறதும், தமிழ் கலாச்சாரத்தை பற்றி இங்கே இருக்கிறவங்க இவங்களோட புரிதலை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கும் அதை இவங்க லோக்கல் பாப்புலேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு தளம் தான் இது. ஸோ இதை நீங்கள் காசி தமிழ் சங்கம்னு பார்க்குறப்போ இப்போ மொழி ரீதியாக கலாச்சார ரீதியாக நம்ம ட்ரெடிஷன்ஸ் அது எல்லாமே வேறு வேறு இருந்தாலும் அங்கேருந்து வந்து பார்க்கும்பொழுது இங்கே இப்போது இவ்வளோ காலமாக நம்ம கலாச்சார ரீதியாக ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பில் தான் இருந்திருக்கோம் அப்படின்றது தெரிய வருது. ஸோ லோக்கல் மத்தியிலேயே அப்போது தமிழ் கல்ச்சர்னா என்ன, நம்மளோட லிட்ரேச்சர் இவ்வளோ ரிச் லிட்ரேச்சர் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வமாக இருக்கட்டும், நம்ம ஊர் கலை இலக்கியம் அந்த பண்பாடு அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருக்கட்டும், அது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் அகாடமிக் செஷன்னு ஒன்று. இப்போ அங்கேருந்து மாணவர் குழு வரும்போது இங்கே இருக்கிற மாணவர்களோட உரையாடுதல், அங்கேருந்து விவசாயிகள் குழு வரும்போது இங்கே இருக்கிற விவசாயிகளோட ஒரு கலந்துரையாடல், இந்த நிகழ்வுகளும் போயிட்டுருக்கு. இதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க அதை புரிஞ்சுக்கணும். அண்ட் எல்லாருமே ஒரு காமன் ஃபீலிங், நாம் எல்லோரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை இந்த எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறதும் இந்த காசி தமிழ் சங்கமத்தோட முக்கியமான நோக்கம். இந்த காசி தமிழ் சங்கமமாக இருக்கட்டும், வாரணாசி குறித்த பல்வேறு தகவல்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. அதே வேளையில் வந்துட்டு பதவி உயர்வு பெற்று நீங்கள் செல்லவிருப்பதாக தகவல் இருக்குது. அதற்கு உங்களுடைய மேலும் இந்த பணி உங்களுடைய சிறக்கிற நியூஸ் 7 சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் டார்வின் ஜியோ, வாரணாசி.